அனைத்து மாணவர்களுக்கும் வணக்கம். நம்ம தினமும் பார்த்தீங்கன்னா, தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? தினமும் 100 கொஸ்டின் விதமா பார்த்தீங்கன்னா, இன்று 600வது கொஸ்டின் பார்க்க போறோம். சரிங்களா? ஏற்கனவே 500 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டோம். 5 செட் கொஸ்டின். ஒரு கொஸ்டின்ல பார்த்தீங்கன்னா, 100 கொஸ்டின் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். சரிங்களா? இந்த 100 கொஸ்டின் நீங்க கமெண்ட் பண்ணணும். ஆன்சர் பண்ணிட்டு உங்களோட டோட்டல் மார்க் எத்தனைன்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஏன் சார் இந்த ப்ரீவியஸ் கொஸ்டின் பார்க்கோம்னா, தமிழுக்கு பார்த்தீங்கன்னா 100 கொஸ்டின் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு 95க்கு மேல அபோவ் எடுக்கணும்னா, கண்டிப்பா பார்த்தீங்கன்னா எலிஜிபிலிட்டி கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ ப்ராக்டிஸ் கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அவ்வளோ கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் ஹால்லையும் சரி, அதை பார்த்தீங்கன்னா கொஸ்டின் ரிமூவ் பண்ணதுக்கு, ஆப்ஷன் ரிமூவ் பண்ணதுக்கு எல்லா இதுக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். சரிங்களா? அதனால நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்று பார்த்தீங்கன்னா நம்ம 600 கொஸ்டின் பார்க்க போகிறோம். சரிங்களா? 500 கொஸ்டின் பார்த்துட்டோம். இன்றைக்கி 501லேருந்து 600 கொஸ்டின் பார்க்க போகிறோம். நம்ம தினம் 100 போட்டுட்டு இருக்கல பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட் நான் போட்டு விடுதேன் உங்களுக்கு. இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் வச்சிருப்பேன். சரிங்களா? இன்றைக்கி ஈவினிங் 6 மணிக்கிட்டே இருக்கும். பாருங்கள். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தவறான இணையை கேட்டிருக்காங்க. தவறான இணைனா இது பார்த்தீங்கன்னா ஆங்கில சொல்லுக்கு நீங்கள் தமிழ் சொல். சரிங்களா? ஜுவாலைனா பார்த்தீங்கன்னா தீ, நனல், ஒலி கரெக்டு தான். சரிங்களா? ஆரன்னா மகிழ்ந்த ஒலி, இதுவும் கரெக்டு தான். சப்தம்னா ஓசை கரெக்டு தான். ஈக்குவலாகனா என்னது? நிலையாக கிடையாது, சமமாகன்னு வரணும். எப்படி? சமமாகன்னு வரணும். ஸோ பார்த்தா அதுதான் தவறானது. அப்போ ஆன்சர் என்னன்னா டி. சரிங்களா? அடுத்த பாருங்க, விடையில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 2வது கொஸ்டின், இது செய்வாயா? இந்த கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் கமெண்ட் பண்ணிகிட்டே வரணும். ஒரு கொஸ்டினுக்கு எவ்வளோ என்னென்ன ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள், நான் பார்த்துட்டு இருப்பேன். அதுக்கப்புறம் டோட்டல் எவ்வளோன்னு கமெண்ட் பண்ணணும். சரிங்களா? இது செய்வாயா என்று வினாவை போது நீயே செய் என்று ஏவி கூறுவது என்னன்னா ஏவல் விடை. நீயே செய்யின்னு சொல்லிட்டாங்க. அப்போ பார்த்தா இது ஏவல் விடை தான். நல்ல வரலாறுகளை 3வது கொஸ்டின் பாருங்கள். நல்ல வரலாறுகளை படித்தால்தான் இளம் உள்ளத்திலே புதுமுறுக்கு ஏற்படும் என்று வரை தேர்வு செய்யணுமா அப்படின்னு சொன்னவர் நம்ம பேரறிஞர் அண்ணா அவர்கள் தான். சூப்பர், சரியான ஆன்சர் பண்ணிட்டு வரீங்க. 4வது கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். மடலி அல்லது வடலி என்பது எது குறிக்கும் பொருள் தேர்கன்னு இருக்காங்க. இது 10th நியூ புக்கில் இருக்குது. சரிங்களா? இது அப்போ பார்த்தீங்கன்னா பனையனோர் இளநிலையை தான் மடலி அல்லது வடலிம்பாங்க. இது சூப்பராக ஆன்சர் பண்ணிட்டீங்க. சூப்பர். அது ஒரு 10 கொடுத்து வினா கேட்டிருக்காங்க. 15 மார்க் இதேமாதிரி 10 கொடுத்து கேட்பாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரீட் பண்ணி போட்டாலே ஆன்சர் எடுத்துடலாம். சரிங்களா? இதுக்கெல்லாம் பயப்படவே வேண்டாம். ஏன்னா எப்படி இருந்தாலுமே அந்த 10லேயே ஆன்சர் இருக்கும். நீங்கள் 10 படித்து அப்படியே ரீட் பண்ணணும். ஆனால் என்ன, அந்த ரீடிங் ஸ்கில்லை ஸ்பீடாக பார்த்தீங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக ரீடிங் பண்ணி ஆன்சர் தான் கற்றுக்கிடணும். சரிங்களா? பாருங்கள், தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் எத்தனைன்னு கேட்டிருக்காங்க. எத்தனை? 5 வகைப்படும். தமிழ் மொழியின் இலக்கண வகைகள் 5 அப்படின்ட்டாங்க. அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு என்ன ஆன்சர்? 5. 5வது கொஸ்டின். 6வது கொஸ்டின் பாருங்கள், உயிருக்கு முதன்மையானது எதுன்னு கேட்குறாங்க. அப்போ பாருங்கள், உயிருக்கு முதன்மையானது காற்று. அடுத்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னது? 6வது கொஸ்டினுக்கு காற்று. அதை யாரும் உயிரெழுத்துக்களின் எண்ணிக்கையை கேட்டிருக்காங்க. அப்போ பாருங்கள், இயல்பாக ஆ முதல் அவ் வரை உள்ள 12 உயிரெழுத்துக்களும். அப்போ பார்த்தீங்கன்னா உயிரெழுத்துக்கள் எண்ணிக்கை எத்தனை மொத்தம்? 12. 7வது கொஸ்டினுக்கு 12. மெய்யெழுத்துக்களின் ஒலிக்கும் கால அளவு கேட்டிருக்காங்க. மெய்யெழுத்துக்களின் ஒலிக்கும் கால அளவு பாருங்கள், மெய்யெழுத்துக்கள் 18 ஒலிக்க உடல் இயக்கத்தின் பங்கு இன்றியமையாது. மெய்யெழுத்தின் ஒலிக்க கால அளவு அரை மாத்திரைன்னு இருக்காங்க. அப்போ என்னது? அரை மாத்திரை வர வேண்டும். 8வது கொஸ்டின் ஆன்சர் எதுன்னு? சி, அரை மாத்திரை. சூப்பர். உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை எவ்வளோங்க இருக்காங்க? 216. 9வது கொஸ்டின் பாருங்கள், உயிர்மெய் எழுத்துக்களின் எண்ணிக்கை மொத்தம் 216 இருக்காங்க. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், 10வது கொஸ்டின். பொருத்தமான காலம் அமைதல். இந்த காலம் அமைதல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 to 3 கொஸ்டின் கண்டிப்பாக வருது. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். எந்த காலம்? அதான் பார்த்தீங்கன்னா நிகழ்காலம், எதிர்காலம். இப்போ பாருங்கள், எதிர்காலம்னாலே நீங்கள் பார்த்தீங்கன்னா பகுபது உறுப்பு இலக்கணம் இருக்கலாம். அதில் பார்த்தீங்கன்னா இப்பு இவ்வுன்னு இருக்கும். சரிங்களா? நிகழ்காலம் அதோட இடைநிலைகள். சரிங்களா? காலத்தோட இடைநிலைகள் இப்பு இவ்வு இருக்கும். அடுத்தல நிகழ்காலத்துக்கு பார்த்தீங்கன்னா கிறு, கின்று, ஆணின்றுன்னு இருக்குமா? அந்த கிறு, கின்று ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? கிறு, கின்று இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை வச்சு நீங்கள் எடுத்துடலாம். சரிங்களா? இப்போ பாருங்களேன், எதிர்காலம் தான் கேள்வி கேட்டிருக்காங்க நமக்கு. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா உணவு உண்டவன் அயர்ந்து தூங்கினான். அவன் தூங்கிட்டான். அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இறந்த காலத்துக்கு வரும். சரிங்களா? மண்ணில் விண்ணில் ஆய்வுகள் நிகழ்கின்றன. அப்போ என்னது? கிறு, கின்று. அப்போ பார்த்தீங்கன்னா இது நிகழ்காலத்துக்கு வரணும். சரிங்களா? நிகழ்காலம். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த கின்று, சரிங்களா, கிறு தான் வரும். இதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா அப்படி தான் வரணும். மலை மீது ஏறுவேன். இந்த ஏறுவேனில் இடைநிலை என்னதுன்னா இவ் இருக்குது. யூ ப்ளஸ் ஏன்னு வரும். அப்போது பார்த்தீங்கன்னா இங்கே பிரிச்சிங்கன்னா அப்போ பாருங்களேன், யூ ப்ளஸ் ஏன் அப்படின்னு வருதா? அப்போ பார்த்தீங்கன்னா இது என்னது? இவ்வு, இவ்வு எங்கே வந்ததுன்னா எதிர்காலம். அப்போ ஆன்சர் பார்த்தா சரியான ஆன்சர் என்னது? சி தான் சரியான ஆன்சர். சரிங்களா? இதை வச்சு நீங்கள் எடுத்துடலாம். பயப்பட வேண்டாம், படிக்க வேண்டாம். சரிங்களா? மனித நிலாவில் சென்று வாழ நினைக்கிறான். அப்போ பாருங்க, நினைக்கிறான், கின்றான். அப்போ பார்த்தீங்கன்னா என்னது? இது பார்த்தீங்கன்னா ஒரு நிகழ்காலம். சரிங்களா? அப்போ ஃபஸ்ட்டு இது இறந்த காலம், அடுத்த நிகழ்காலம், 2வது இது, 4வது நிகழ்காலம். இது மட்டும்தான், சி மட்டும்தான் இது எதிர்காலத்தில் உள்ளது. சரிங்களா? அது மாதிரி தான் பார்க்கிறான், பார்க்கின்றான். அப்போ பார்த்தீங்கன்னா இது எந்த காலத்துக்கு இது நம்ம பார்த்துருக்கோம். கிறுக்கின்றுனா இது நிகழ்காலத்துக்குரியது. ஈஸியாக சொல்லணும்னா நீங்கள் போட்டு போயிடலாம். அதாவது எந்த 2 சொற்களை இணைத்தால் சரியான புதிய சொல் கிடைக்கின்றிருக்காங்க. 12வது கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்தல்களில் எது சரியான இது இருக்குது? விண்ணுண்டு. இது விண்ணுண்டுன்னு வரணும். தப்பு.
பண்ணு உண்டுன்னு வரணும். கண்ணு உண்டுன்னு வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியா குடுத்துருக்காங்க. ஏன்னா நம்ம சேர்த்து எழுதுறதுன்னு சொல்லிட்டாங்க. அப்ப நம்ம வந்து தனித்தனியா எழுதக்கூடாதுல்ல. அப்ப இதான் கரெக்ட்டா எழுதிருக்காங்க. கண் ப்ளஸ் அழகு கண் அழகு. எப்படி தனிக்குறில் முன் ஒற்று உயிரின் ரெட்டும் என்னும் விதிப்படி வந்து பார்த்தீங்கன்னா, தனிக்குறில் முன் ஒரு ஒற்று வந்திருக்கு. அது ரெட்டுது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதே ரெட்டிட்டா அப்போ கண் அழகுன்னு இருக்கு. அடுத்தல வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு? உடல் மேல் உயிரும் தோன்றும் இயல்பு விதிப்படி இன்னு ப்ளஸ் என்னது அழகு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண் அழகு அப்படியே எழுதிய வேண்டியதுதான். சரிங்களா? ஆன்சர் வந்துட்டு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்க. வினைமரபு. இந்த வினைமரபு நல்லா படிச்சு வச்சுருங்க. ஸ்கூல் புக்கில் இருக்கிற வினைமரபு ஃபுல்லுமே வினைமரபு, ஒளிமரபு எல்லாமே நல்லா படிச்சு வச்சுருங்க. ரொம்ப தேவைப்படும். சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பால் தான் பருகுன்னு வரணும். சரிங்களா? சோறு உண்றான் கரெக்டு தான். முறுக்கு வந்து தான் தின்றான்னு வரணும். அப்போ தவறு. சரிங்களா? அப்போ 13 சி ஆன்சர். அடுத்த எழுத்து வழக்கு. இந்த எழுத்து வழக்கு வந்து தான் அவசரம் இல்லாமல் போடுங்க. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஆப்ஷன் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வச்சாங்கன்னா நீங்கள் வந்து டக்குன்னு ஆன்சர் போட்டு கொஸ்டின் தவறாக பண்ணிடுறாங்க. சரிங்களா? எழுத்து வழக்கு தொடர் கேட்டிருக்காங்க. உசிறு இது கிடையாது. உங்களுக்கு நல்லா தெரியும். உசிறுனால கிடையாது. அப்போ உயிர் இது இருக்குது. அதை பாருங்கள். உயிர் இருக்கிற வரைக்கும் தவறு செய்ய மாட்டேன், தப்பு செய்ய மாட்டேன். அப்போ உங்களை இந்த 2 தான் உங்களுக்கு ஏதாவது நீங்கள் சூஸ் பண்ண வேண்டியதாக இருக்குது அந்த ஆன்சரில். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா பார்த்து சூஸ் பண்ணணும். சரிங்களா? உயிர் இருக்க வரைக்கும் தப்பு கரெக்டாக தவறு கரெக்டான்னு பார்க்கணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தவறு தான் சரி, தப்புங்கிறது தவறான வார்த்தை. இது பேச்சு வழக்கு அது. சரிங்களா? எழுத்து வழக்கில் தவறு. ஏன்னா நம்ம வந்து ஒரு எழுதில வந்து தவறு செய்ய மாட்டேன்னு எழுதுவோம். ஆனால் நம்ம பேசல தப்பு செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? அப்போது வந்து பார்த்தீங்கன்னா சரியான எழுத்து வழக்கு ஆன்சர் சி. சரிங்களா? அடுத்த பாருங்கள் 15 கொஸ்டின். பின்னொற்றில் எது சரியானது கேட்டிருக்காங்க. அடுத்தவரையும் பேச்சு வழக்கு தான் கேட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் பாருங்களேன். அம்மா பசிக்கிறது எனக்கு சோறு வேணும் அப்படின்னு இருக்குது. அப்போ இந்த சோறு வேணும் அப்படின்னு இருக்கல நல்ல இங்கே பசிக்குது அப்படிங்கிற இதை நம்ம வந்து பார்த்தோன்னா எடுக்க மாட்டோம். சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா என்னதுன்னா பேச்சு வழக்கு. ஆனால் உணவுக்கு எனக்கு பேச்சு வழக்கு தான் கேட்டிருக்காங்க. எழுத்து வழக்கு கேட்கல. சரிங்களா? பேச்சு வழக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ உணவு என்பது வந்து பார்த்தீங்கன்னா இது சரியான வந்து பார்த்தீங்கன்னா பசிக்குதுன்னு இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து வழக்கு தான். உணவுங்கிறது எழுத்து வழக்கு. சரிங்களா? அம்மா பசிக்கிறது இதுவும் ஒரு இது எழுத்து வழக்கு தான். இதுவும் எழுத்து வழக்கு தான். பசிக்கிறது இதுவும் ஒரு எழுத்து வழக்கு. சோறு என்பது இது எழுத்து வழக்கு. ஆனால் வந்து இங்கே பாருங்களேன். அம்மா பசிக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேச்சு வழக்கு. சோறுங்கிறது ஒரு பேச்சு வழக்கு. ஆனால் உணவுங்கிறது எழுத்து வழக்கு. சரிங்களா? நீங்கள் என்ன சொல்லுங்கள். சிக்கும் ஏக்கும் டிஃப்ரெண்ட் பண்ணுங்களேன். சிக்கும் ஏக்கும் பசிக்குது இருக்குது, இங்கேயும் பசிக்குது இருக்குது. உணவு சோறு இது ரெண்டும் ஒரே மாதிரி ஆப்ஷன் இருக்குது. சரிங்களா? ஆனால் இங்கே சோறு இருக்குது, இங்கே உணவுன்னு இருக்குது. இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கரெக்டாக? ஆனால் இந்த சோறு உணவு இந்த சோறுன்னு சொல்லுவீங்களா உணவுன்னு சொல்லுவீங்களா? இதில் வந்து பார்த்திங்கன்னா உணவு தான் சரியான எழுத்து வழக்கு. சோறுன்னு நம்ம சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா சோறு வைமா அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு பேச்சு வழக்கு சொல்லுவோம். உணவு தான் சரியானது. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பேச்சு வழக்கு தான் கேட்டிருக்காங்க. அப்போ ஆன்சர் ஏ. சரிங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பசிக்கிறது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன ஆயிடுது? இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுத்து வழக்கு ஆயிடுது. சரிங்களா? பசிக்கிறது இதுவும் எழுத்து வழக்கு ஆயிடுது. சரிங்களா? இங்கே ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்காக இருக்குது. இது பசிக்கிறதும் எழுத்து வழக்காக இருக்குது, சோறும் எழுத்து வழக்காக இருக்குது. அப்போ சார் இங்கே பசிக்கிறது இருக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா எது எழுத்து வழக்கு. இங்கே உணவுங்கிறது எழுத்து வழக்கு. சரிங்களா? பசிக்கிறதுங்கிறது எழுத்து வழக்கு தான். பசிக்கிறதுங்கிறது எழுத்து வழக்கு. இதுதான் இப்படி இருக்குது. சரிங்களா? அப்போ ஆன்சர் வந்து ஏ தான். அதை பாருங்க. நிறுத்தல் குறியீடு 16 கொஸ்டின். சரியான நிறுத்தல் குறியீடு இடப்பட்ட தொடரை கண்டறிங்க. அப்போ வந்து பார்த்தா அந்தோ ஆச்சரியத்தில் அந்தோ பூனையின் காலில் அடிபட்டு விட்டதே அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்தோ அதுவும் வரணும், அடிபட்டு விட்டதே அப்படின்னு ஆச்சரியக்குறி வரணும். ஸோ சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பி. சூப்பர் ஆன்சர் கரெக்டாக சொல்லுங்க. சூப்பர். அடுத்த பாருங்கள். அடுத்த கொஸ்டின் நிறுத்தல் குறியீடு. சரியான நிறுத்தல் குறியீடப்பட்ட தொடரை நீங்கள் சொல்லணுமா? யாழினி நிலா ஓடிவா என்று பாட நிலா ஓடிவா எட்டமையர் குறிக்கு முன்னாடி அது கால்புலி வரும். அதை வச்சு நீங்கள் எடுத்துடலாம். ஆன்சர் ஏ. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். 18 கொஸ்டின். கலைச்சொல் 6 to 12 வரைக்கும் நியூ புக்கு ஓல்டு புக்கு எப்போதுமே ஃபிங்கர் டிப்பில் வைங்க. அப்படின்னா தான் உங்களுக்கு பார்த்தா அதுவும் சொல்லு பொருளும் ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் டிப்பில் வைங்க. சரிங்களா? அப்போ தான் நிறைய இடத்துல யூஸ் ஆகும் உங்களுக்கு. சரிங்களா? லிங்குஸ்டிக்ஸ்னால் என்னதுன்னா மொழியியல். ஃபோனாலஜினா வந்து பார்த்தீங்கன்னா ஒலியியல். ஜேர்னலிசம்னா இதழியல். ஆர்த்தோகிராஃபினா எழுத்திலக்கணம். அப்போ ஆன்சர் 2 3 4 1. சரிங்களா? ஆன்சர் 2 3 4 1. அது 19 கொஸ்டின். காரணம் கூற்று காரணம் கொடுத்துருங்க. பாடுதல் படித்தல் தொழிற்பெயர்னு இருக்காங்க. காரணம் எதனால் இது தொழிற்பெயர்னு இருக்காங்க. இது வந்து முன்னிலைக்கு மட்டுமா இருக்குது. பாடுதல் படித்தல் முன்னிலையாக இருப்பவரை சொல்லுதோம் இல்லை படற்கைக்கே உரியது அப்படிங்காங்க.
ஆமாம், படர்க்கையில் இருக்கிறவங்கள மட்டும் தான் நம்ம சொல்லுதோம். அதனால் இது படர்க்கைக்கே உரியது தான். சரியான ஆன்சர் படர்க்கை. படர்க்கை மட்டும் இல்லாமல் முன்னிலைக்கு உரியதுங்க. முன்னிலைக்கு தான் கிடையாதுன்ட்டோமே, மூவிடத்திற்கும் கிடையாது. தன்னிலை, முன்னிலை, படர்க்கை 3 இருக்குமா உண்டு? இல்லை. முன்னிலை படர்க்கைக்கு மட்டும்தான் உரியது. இது தொழில் பெயர். அதோட இந்த ரூல்ஸை சொல்லியிருக்காங்க. சரிங்களா? குறில் நெடில் மாற்றம் அறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறியணுமா. குறில் நெடில் அப்போ பாருங்கள், தொடு, தோடு. தோடுனா நம்மளுக்கு தொடுதல்னு தெரியும். தோடு தான் அணிகள். நம்ம பார்த்துப்போமா. சரியான ஆன்சர் டி. 21ஆம் கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்பனிக்காலம்னு இருக்காங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு இளவேணி, முதுவேணி அப்படின்னு வரும். அதான் கார்காலம், அடுத்த குளிர்காலம், அடுத்த முன்பனி, அதை பின்பனின்னு வரும். இது வந்து பார்த்தீங்கன்னா சித்திரை வைகாசி முதல் 2 மாதம். சரிங்களா? சித்திரை வைகாசி, ஆனி ஆடி, ஆவணி புரட்டாசி, ஐப்பசி கார்த்திகை, மார்கழி தை, மாசி பங்குனின்னு வரும். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதுங்க தான் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆவணி புரட்டாசி ஃபஸ்ட்டு. சரிங்களா? அடுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐப்பசி கார்த்திகை, முன்பனிக்கு என்னது மார்கழி தை, மார்கழி தை, முன்பனிக்கு வந்து மார்கழி தை, பின்பனிக்கு மாசி பங்குனி. ஸோ அந்த ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா இதை வச்சு எடுத்தோன்னா 3, 1, 4, 2ன்னு எடுத்தீங்கன்னா ஆன்சர் ஏ. சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஆன்சரு 23ஆம் கொஸ்டின். பறந்து விரிந்திருப்ப கடலுக்கு பறவை. கடலுக்கு ஒரு பேர் இந்த பறவைன்னு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒளி வேறுபாடு படிச்சிருப்பீங்க. அப்போ ஆன்சர் இது. சரிங்களா? சொல் பொருள். தார்னா வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னு கேட்டிருக்காங்க. தார்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், மாலை. அதை பாருங்கள். முனிவுனா வந்து பார்த்தீங்கன்னா சினம். ஊவகைனா மகிழ்ச்சி. தமர்னா உறவினர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2, 4, 1, 3. சரிங்களா? அடுத்த பாருங்கள். 24ஆம் கொஸ்டின். மனிதர்கள் நிலவிற்கு அனுப்புவோம். ஏனெனில் நிலவிற்கு செல்ல தயாருங்க. ஏனெனில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதுக்கு சரியான வார்த்தையை யூஸ் பண்ணக்கூடாது. சரிங்களா? ஏனெனிலும் கிடையாது, ஆகையாலும் கிடையாது. எனவே மனிதர்கள் நிலவிற்கு அனுப்புவோம். எனவே நிலவிற்கு செல்ல தயாராக இருங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 5th புக்கில் இருக்குது. சரிங்களா? அது பேச்சு வழக்கு, எழுத்து வழக்கு. இல்லை, எழுத்து வழக்கு தான் நம்மளுக்கு கேட்டிருக்காங்க. பானை செய்தல் சொல்ல மாட்டோம், பானை முடைதல் கட்டுதல் சொல்ல மாட்டோம். பானை வணைதல் தான் சரியான இது. இது வந்து பார்த்தீங்கன்னா வினை மரபில் வரணும். வினை மரபில் வந்தாலும் சரியான எது இருக்கோ அது எழுத்து வழக்குன்னு கேட்காங்க. கூவல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கொஸ்டின் எப்படி கேட்குமே, கூவல் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லணும். 27ஆம் கொஸ்டின் பாருங்கள். சரியான பெயர் ஒரு மருவு கேட்டிருக்காங்க. கோவைனா என்னது? கோயம்புத்தூர். கரெக்டாக தான் இருக்குது. சரிங்களா? கும்பகோணத்துக்கு வந்து என்ன வரணும்? குடந்தைன்னு வரணும். சரிங்களா? புதுக்கோட்டைக்கு என்ன வரணும்? புதுச்சேரிக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுவைன்னு வரணும். சரிங்களா? அப்போ நெல்லை, திருநெல்வேலிக்கு நெல்லைன்னு வரணும். ஸோ இதுவும் தப்பு. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் ஏ மட்டும் தான் சரியாக இருக்குது. சரிங்களா? ஒரு சொல் தரும் பல பொருட்கள் கேட்குங்க. இது உங்களுக்கு தெரியும். மானாலே வந்து பார்த்தீங்கன்னா என்ன தெரியும்? மரம், விலங்கு. இது நீங்கள் படிச்சிருப்பீங்க. 28C. 29 மலைன்னு கேட்டுக்கோங்க. மலைனாலே வந்து பார்த்தீங்கன்னா வெறுப்புனா மலைன்னு நீங்கள் படிப்பீங்க. இன்னொன்று சிலம்புனாலும் மலை தான். சரிங்களா? வனப்பு, பொறுப்பு, மலைத்தல், பக்கமலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சரியாக இல்லை. பொறுப்பு, உயரம். இது உயரத்தை சொல்லுது, மலையை சொல்ல. பொறுப்புனாலும் இது இல்லை. அப்போ வந்து பார்த்தா ஆன்சர் சரியான ஆன்சர் ஏ தான். சரிங்களா? அடுத்தல பாருங்கள். 30ஆம் கொஸ்டின். ஆங்கில சொல்லுக்கு இந்த மாரி கொஸ்டின்லாம் இருக்கும். இந்த ஒரு பொருளுக்கு பல தரும் சொற்கள். இதுக்கெல்லாம் நீங்கள் ஏன் இப்படி படிக்கணும்னு சொன்னோம்னா, நான் தான் சொல் பொருள் நல்லா படிங்க. ஏன்னா சொல் பொருள் படிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ வெறுப்புனா மலைன்னு தெரியும், சிலம்புனா மலைன்னு கூட தெரியும் உங்களுக்கு. அதனால சொல் பொருள் நல்லா படிக்க சொல்லுவேன். சரிங்களா? ஜங்கிள்னால் வந்து பார்த்தீங்கன்னா காடு. சரிங்களா? அது 36ஆம் கொஸ்டின். விடைக்கட்ட வினாவை தேர்ந்தெடுக்க. புதிய உரைநடை நூலுக்காக ராமலிங்கம் சாகித்ய அகாடமி விருது பெற்றார் அப்படிங்க. அப்போ புதிய உரைநடை என்னும் நூலுக்காக சாகித்ய அகாடமி பரிசு பெற்றவர் யார் அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அப்போ ஆன்சர் பி. சரிங்களா? தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது. இதுவும் சரியான வினாக்கள் தான் கேட்டிருக்காங்க. யாருடைய அன்பை எழுத உலகின் மொழிகள் போதாது? அப்போ இது வருமா? வரும். செய்துக்கிட்டோம். எதன் அன்புன்னெலாம் இங்கே சொல்ல. தாயின் அன்பை எழுத தான் கேட்குறாங்க. யாருடைய அன்புன்னு கேட்டால் கூட பார்த்து, ஆனால் எதன்னு கேட்கக்கூடாது. சரிங்களா? தாயின் அன்பை எழுத உலகின் மொழிகள் போதுமா? போதாது, போதுமான்னு கேட்குறேன். போதுமா, போதாது அப்படின்னா சரியாக வருது. உண்டோன்னு கேட்டால் உண்டோ அப்படின்னா இல்லை, உண்டு அப்படின்னு இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஆனால் போதுமான்னு கேட்டால் போதாது. அப்போ இதுதான் சரியான ஆன்சர் வரும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 1, 3 தான் சரியாக இருக்குது. சரிங்களா? வாக்கிய அமைப்பு. மைதிலி உணவு உண்டால். இது வந்து பார்த்தீங்கன்னா தன்வினையா பிறவினை, தன்வினையா செய்வினையான்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும். ஒரு எழுவாய்க்கே முழு பயன் போணுச்சுன்னா அது வந்து தன்வினை. சரிங்களா? தன்வினை. சரிங்களா? மற்றவர்களுக்கும் அந்த பயன் சேர்ந்துச்சுன்னா அது செய்வினை. அப்போ இங்கே பாருங்கள். மைதிலி உணவு உண்டால் இந்த எழுவாயான மைதிலிக்கு தான் அவர் சாப்பிடுற உணவு, சரிங்களா, முழு பயனையும் தருகிறது. அவர் சாப்பிட்டானா அவளுக்கு தான் பயன், வேறு யாருக்கும் பயன் தரல. அதனால் இது வந்து என்ன வினை? தன்வினை. சரிங்களா? வணிகர் கடையை திறந்து வைத்தார். செய், வை இதெல்லாம் வந்து என்ன வினை? செய், வை, பண்ணு இதெல்லாம் வந்து என்ன வினை? கமெண்ட் பண்ணுங்கள். செய், வை, பையன்னா செய்வினை. சரிங்களா?
அதை பாருங்கள். வாக்கிய அமைப்பின் கண்டிருக்க 35 கொஸ்டின். பருதி ஊஞ்சலை ஆட்டுவித்தான். ஆட்டுவித்தான்ட்டான். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பிறவினை. ஆடினான் அப்படின்னா தன்வினை. ஆட்டுவித்தான்ட்டான். இந்தியா விடை கிட்ட வினாமிக்க 36 கொஸ்டின் சொல்லுங்க. இந்தியா தான் என்னுடைய மோட்சம் என்று பாரதியார் கூறுகிறார். இந்தியா தான் என்னுடைய மோட்சம் என்று கூறியவர் யார்? பாரதியார் கூறுகிறார் அப்படின்னு கேள்வி கேட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லலாம். அப்போ ஆன்சர் வந்து சரியான ஆன்சர் சி. அடுத்த பாருங்கள். வரைந்து வேர்ச்சொல். இது ஈஸியாக நீங்கள் போட்டலாம். வரை. சூப்பர். அது ரோபோ ஆங்கில சொல்லுக்கு நேரானு கேட்டிருக்காங்க. ரோபோனால என்னது உங்களுக்கு தெரியும்? இயந்திர மனிதன். சரிங்களா? தானியங்கினா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வலுவற்ற தொடர். இது பாருங்கள். வலுவற்ற தொடரில் நம்மளுக்கு இந்த ஞானபீட விருது தெரியும். இந்த இது சில பேர் நீங்கள் போட்டுருவீங்க. ஆனால் சரியான ஒரு ஞானபீட விருதுக்கு ஆன்சர் இப்படி தான் எழுதணும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஸ்பெல்லிங். இது கிடையாது. அது கூட கேட்டிருக்காங்க பாருங்களேன். சந்திப்புலையற்ற வாக்கியத்தை கேட்டிருக்காங்க. 40 கொஸ்டின். ஒன்றை இச்சு வந்திருக்கு 2ஆம் வேற்றுமையில். அப்போ இது கிடையாது. சொல்வதற்கென்று இசைப்படும் இசைக்கவல்ல தாளம் ப்ளஸ் கருவி. இதுக்கு தாளக்கருவிலேயே நீங்கள் போடலாம். இது தாளம் கருவி எப்படின்னு வருமா? தாளம் ப்ளஸ் கருவின்னு வரும். சரிங்களா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மவ்வீர் ஒற்று அழிஞ்சிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா மவ்வீர் ஒற்று அழிஞ்சு வன்மைக்கு இனமாக வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு இனமான வந்து பார்த்தீங்கன்னா இக்கு வந்திருக்கு. சரிங்களா? தாளக்கருவின்னு வரணும். ஸோ இதுதான் வரணும். இந்த லாவே வராது. இது அப்போ தப்பு. அப்போ தாளக்கருவி இந்த இக்கு தான் வரணும். இங்கே இக்கு வரும். அதை வச்சு நீங்கள் எடுக்கலாம். அந்த 2 விதி தெரிஞ்சாலும் எடுக்கலாம். அது இசைக்கவில்லை. இதில் இக்கு வரணும். இது இசைக்கவில்லை. இதுவும் ஓகே. இதுவும் கிடையாது. அப்போ இது ஏற்கனவே கிடையாட்டோம். இதுவும் கிடையாது. ஏன்னா இங்கே ஸ்பெல்லிங் மிஸ்டேக். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சி தான் கரெக்டு. அது பாருங்கள். 41 கொஸ்டின். பிணி. பிணினா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் துன்பம். அதுக்கு ஆப்போசிட் எதிர்ச்சொல் கேட்டுங்க. இன்பம். சரிங்களா? இடமெல்லாம். இடமெல்லாம்னா என்னது உங்களுக்கு வரணும்? இடம் ப்ளஸ் எல்லாம்னு வரணும். மவ்வீர் ஒற்று அறிந்த அப்படின்னு டக்குன்னு போட்டக்கூடாது. இம் ப்ளஸ் ஏ என்ன ஆயிட்டுனா மே ஆயிட்டு. எது உடல் மேல் உயிர் வந்து ஒன்று விதிப்படி இதாயிட்டு. ரைமின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஏபு தொடை. சரிங்களா? வாய்மையை சிறந்த ஆரமாக சங்க இலக்கியம் போட்டுங்களேன். வாய்மையை சிறந்த ஆரமாக எந்த இலக்கியங்கள் போட்டிருந்தன? சங்க இலக்கியம்தான் போட்டிருக்கின்றன அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? வால் இதோட தொழிற்பெயர் கேட்டுக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா வாழ்தல் அப்படின்னு இல்லை. அப்போ வந்து பார்த்தா கை செய். இது பாருங்க. வாழ்க்கை. வாழ்ந்தனா பெயரச்சம், வாழ்ந்தனா வினையச்சம், வாழான எதிர்மறை ஆகிரும். சரிங்களா? அப்போ பார்த்தா தொழிற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கரெக்டாக இருக்குது. வினா வகைகள். வீட்டில் அரிசி இல்லை, நீ கடைக்கு செல்கிறாயா என்று அக்கா தம்பியிடம் வினாவி வேலை சொல்லுதல் வந்து பார்த்தீங்கன்னா ஏவல் வினா தானே. ஏவல் வினா. பச்சை பொய். முற்றிலுமே பச்சை பொய்னா இது அதாவது சொல்லுவாங்க பொய் ரொம்ப பொய் அப்படிம்பாங்க. அதுதான் முற்றிலும் பொய். சரிங்களா? பொருந்தாத சொல். முதல்நிலை தொழிற்பெயர் அல்லாது கேட்டுக்கோங்க. பெரு முதல்நிலை தொழிற்பெயர் தான். நடு முதல்நிலை தொழிற்பெயர். சுடு தொழிற்பெயர். ஆனால் அதில் அல்லாதது வீடு என்பது முதல்நிலை திரிந்த தொழிற்பெயர். சரிங்களா? திரிந்த தொழிற்பெயர். அவிர்தல். இது எங்கே இருக்குன்னா 10th நியூ புக்கில் ஒரு இயல் பின்னாடியும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அகராதி அப்படின்னு ஒரு டாபிக் உண்டு. அகராதின்னு நீங்கள் ஒரு 4 இது கொடுத்துருப்பாங்க. அதுக்கு அகராதி வந்து பார்த்தீங்கன்னா எழுதி படிச்சுக்கிடுங்க அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் வர்றது தான் இந்த அவிர்தல்னு ஒரு இது வரும். அவிர்தல்னால் ஒளிர்தல். சரிங்களா? அதுவும் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? சொல்லு பொருள் மாதிரி தான் அதுவும் படிக்கணும். ஏன்னா அகராதின்னு நம்மளுக்கு சிலபஸ்ன்னு இருக்குது. சொல்வகை அறிந்து பொருந்தா சொல். இந்த வந்து பார்த்திங்கன்னா சித்திரை என்பது ஒரு பெயர் சொல்லாக இருக்குது. மீதியெல்லாம் வினையாக இருக்குது. சரிங்களா? அப்போது சரியான ஆன்சர் சி. 51. ஒருமை பன்மை பிள்ளையற்ற தொடர்கிறாங்க. அரசர்கள் நல்லாட்சி வந்து செய்தார்ல செய்தனர் அப்படின்னு வரணும். பசு கன்றை ஈன்றன இல்லை ஈன்றதுன்னு வரணும். மேகங்கள் சூழ்ந்து கொண்டதுன்னு இல்லை மேகங்கள் சூழ்ந்து கொண்டனன்னு வரணும். குழலில் நடனம் ஆடினாள். இதுதான் சரியான ஆன்சராக இருக்குது. சரிங்களா? தவறான இணை. உதகமண்டலம். அதாவது ஊட்டிக்கு உதகமண்டலத்தை வந்து பார்த்தீங்கன்னா 2 மறு உண்டு. சரிங்களா? ஒன்று ஊட்டி, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா உதகை அப்படின்னு 2 மறு உண்டு. எது உதகமண்டலத்துக்கு மட்டும். சரிங்களா? நாகப்பட்டினத்துக்கு நாகை கரெக்டு தான். மயிலை வந்து பார்த்தீங்கன்னா மயிலாடுதுறை கிடையாது. மயிலாப்பூருக்கு தான் மயிலை வரணும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா சரியான ஆன்சர் டி தான் சரியான ஆன்சர். ஏன்னா தவறானது அதாக தான் இருக்குது. மயிலாடுதுறைக்கு எதுவும் கிடையாது. சரிங்களா? 53. பிறமொழி சொல்லுக்கு இணையாக தமிழ் சொல் இருக்காங்க. இம்சைனாலே உங்களுக்கு தெரியும். பிறமொழி சொல்லுக்கு துன்பம் தெரியும். இம்சைனா துன்பம். பிறமொழி சொற்கள் என்ன தமிழ் சொற்கள். சரிங்களா? கிரீடம்னா மணிமுடி அப்படின்னு உங்களுக்கு நல்ல வச்சிருக்கு. நல்ல வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிச்சுப்பீங்க. அந்த இதெல்லாம் ஓல்டு புக்கில் இருக்கும். சரிங்களா? இல்லை நம்ம அனுப்பியிருப்போம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ரீயாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வச்சுருக்கோம். அந்த குரூப்பில் எல்லா மெட்டீரியலும் நம்ம அனுப்பிட்டு இருக்கோம். அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குரூப்பை நான் வந்து நம்மளோட டெலிகிராம் குரூப்பை சேர்ந்து விடுதேன். அதில் நீங்கள் சேர்ந்துக்கிறீங்க. சரிங்களா? 54 கொஸ்டின் பாருங்கள். இம்சைனா என்னது பார்த்துட்டோம். அந்த கிரீடம்னா மணிமுடி. சரிங்களா? அயோத்திதாசர் நடத்திய வார இதழினை தேர்ந்தெடுக்கணும். சரிங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பைசா தமிழன். அதை பாருங்க. தந்தை மகனை நன்றாக படிக்க வைத்தான்னு இருக்குது. அப்போ பாருங்களேன். தன்வினையா பிறவினையா உணர்ச்சி தொடர் கடல் தொடர் கேட்டுக்காங்க. அப்போ என்ன ஒரு தொடர் வரும்? பிறவினை தொடர். சரிங்களா?
படிக்க வைத்தார். செய்வை பெண் பிறவினை. அப்போ பாருங்கள் ஆஸ்தினாலே உங்களுக்கு நல்லா தெரியும். ஆஸ்தினாலே வந்து என்னது சொத்து. சரிங்களா? அதை பாருங்கள் சரியான தொடர். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரபு தொடரில் கேட்டிருக்காங்க. பசு கூட்டம் மெய்ந்து சென்றன. பல கொலை. சரிங்களா? பல கொலை. தென்னந்தோப்பில் தேங்காயில் கிடந்த. சரியானது. ஆட்டு கூட்டத்தை இல்லை, ஆட்டு மந்தை. சரிங்களா? பட்டியலில் அடைத்தனர். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சர் சி தான் சரியானதாக இருக்குது. சரிங்களா? கல்லில் நார் உரித்தல் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இயலாத காரியம். கல்லில் போய் நார் உரிக்க முடியுமா? முடியாது. கன்னி என்பதன் விளக்கம் யாது? சரிங்களா? அது 66 கொஸ்டின் பாருங்கள். பொருத்தமான காலம் அமைத்தல். சரிங்களா? நான் சொல்லியிருக்கேன் இப்பு இவ்வு வந்தாலும் என்னது எதிர்காலம் வரணும். படிப்பேன் இப்போ வந்திருக்கு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்காலம். காலம் அமைதல் கொஸ்டின் 61. அடுத்து என்ன கொஸ்டின் ஆன்சர் சொல்லுங்கள். நிறுத்தல் குறியீடுகள். இது வந்து பார்த்தீங்கன்னா 8th நியூ புக்கில் பாடமாக இருக்கும். சரிங்களா? ஒரு துணை பாடத்தில் ஒரு கதை வரும். சரிங்களா? இல்லை சார் அவர் திருடிப்பான். அதை வந்து அவன் அப்பா திருடுன்னு அவனும் வந்து திருடுனா இருக்கும். அப்படியே வந்து அந்த பிள்ளை படிக்கிறது அப்படி இருக்கும். அப்போ வந்து சார்கிட்ட வந்து பார்த்தா படிக்கிற இடத்துல எப்படி இருக்கும். அப்போ பாருங்க இல்லை சார் அப்படின்னா அவனை விடக்கூடாது சார் அப்படின்னு வந்து ஒரு ஆச்சரியமாக வந்து பார்த்தீங்கன்னா அவனை சொல்லிப்பான். ஒரு வியப்பு ஆச்சரியத்தில் வந்து பார்த்தா அந்த இடத்துல அந்த கதையில் வந்திருக்கும். சரிங்களா? பாருங்கள் இது நீங்கள் தூக்கலாம் பாருங்களேன். இல்லை சார் அவன் விடக்கூடாது என்றான்னு இங்கே வருமா வராது. அதை பாருங்கள் இங்கே ஒற்றைமேல் குறி வந்திருக்கு, எங்கேயுமே வரல. அப்போ இதுவும் வரக்கூடாது. அதை பாருங்கள் இல்லை சார் அவனை விடக்கூடாது சார். பாருங்கள் இல்லை சார் அவனை விடக்கூடாது சார் என்றான். அப்படியே வரணும், அதுவும் கிடையாது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வச்சு நீங்கள் எடுக்கலாம். ஆன்சர் சீனு. சரிங்களா? ஊர் பேர் மறு. புதுக்கோட்டைக்கு வந்து என்ன வரணும்? புதுகை அப்படின்னு வரணும். புதுச்சேரிக்கு தான் புதுவைன்னு வரணும். சரிங்களா? அப்போ புதுகை. அடுத்த பாருங்கள் சரியான தொடரை பொருத்தமான காலம் அமைதல். சரிங்களா? உணவு உண்டான். சரிங்களா? இறந்த காலம் சரியானதாக இருக்குது. உண்பான் இப்பு இவ்வு என்ன சொன்னேன்? எதிர்காலம் சொன்னேன். அப்போ வந்து நிகழ்காலமா? எதிர்காலம் வர வேண்டும். உண்கிறான் கிறுகின்றான் என்று என்ன சொன்னேன்? நிகழ்காலம் வர வேண்டும். ஆனால் எதிர்காலம் கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. செல்கிறான் கிறுகின்ற என்னது? செல்கிறான். இதுவும் வந்து பார்த்தா நிகழ்காலம் வரணும், எதிர்காலம் கிடையாது. ஏன்னா எதிர்காலம் வந்ததால் இப்போ இவ்வு வரணும். ஸோ அது தப்பு. எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. சரிங்களா? சரியான எழுத்து வழக்கு கேட்டிருக்காங்க. பேரன் இது கிடையாது, இந்த பேரனும் கிடையாது, பேரன் தான் வரணும். பேத்தி. சரிங்களா? பேத்தியும் இந்த பேத்தி வரக்கூடாது, பெயர்த்தி தான் வரணும். ஸோ உடன் மகிழ்ச்சியாக, சந்தோஷம் கூட கிடையாது, மகிழ்ச்சியாக தான் வர வேண்டும். அப்போ வந்து ஆன்சர் பி. நிறுத்தல் குறிப்பு. சேரர்கள் பட்டப்பெயர்கள் கொல்லி, வெர்பன், மலையமான் போன்ற குறிப்பிட்டது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சேர மன்னர்களோட அந்த எண்ணிட்டே வரும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தா பட்டப்பெயர்கள் என்னெல்லாம் உண்டான்? கொல்லி உண்டான், வெர்பன் உண்டான். இப்படிங்க பட்டப்பெயர்கள் இங்கே வந்து என்னக்கூடாது. சரிங்களா? பட்டப்பெயரில் 3 இதை சொல்லல வந்து பார்த்தா கால்புள்ளி யூஸ் பண்ணணும். சரிங்களா? அது கடைசியும் யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ வந்து பார்த்தா ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா எழுது பி தான் சரியாக இருக்குது. சரிங்களா? ஏன்னா சியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கே கடைசிலையும் இருக்குது. அப்போ அது வரக்கூடாது. பட்டப்பெயர்கள்லேயே ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிற இடத்துலையும் வரக்கூடாதா? அப்போ வந்து என்னது இடத்துல தான் வரணும். ஸோ வந்து ஆன்சர் பி. சரிங்களா? கல்ச்சுரல் வேல்யூஸ்னால் பண்பாட்டு விளிம்பியங்கள். சூப்பர். கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். கிளாசிக்கல்னாலே செவ்வியல் இலக்கியம். டிவோஷனல் லிட்ரேச்சர்னால் பக்தி. ஃபோல்க் லிட்ரேச்சர்னால் நாட்டுப்புறம். மாடர்ன்னா நவீனம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 3, 4, 2, 1 ஆன்சர் பி. 69 கொஸ்டின். தாமம். சரிங்களா? முத்துச்சுடர் நிலவுகளி அதாவது இந்த நம்ம ஆண்டாள் பாட்டு உண்டு. தாமம்னா மாலைன்னு நீங்கள் படிச்சுப்பீங்க. சரிங்களா? சரிதின நடனம், தாமம்னா மாலை அப்படின்னு 9th நியூ புக்கில் படிச்சுப்பீங்க. அப்போது தாமம்னாலே சொல் பொருள் வச்சு நீங்கள் வந்து மாலை, இப்போ பூ மாலை வரணும். அப்போ இன்னொன்று கயிறும் வரும் அப்படின்னு நீங்கள் எடுக்கலாம். மீதி எதை வச்சு எடுக்க முடியாது. சரிங்களா? அதை வச்சு எடுக்கலாம். அதுக்கு தான் நான் உங்களுக்கு சொல்லுறேன், சொல்லு பொருள் நல்லா படிங்க ராஜா அப்படின்னு சொல்லுறேன். படிங்க. சரிங்களா? மெய்னா வந்து பார்த்தா உண்மை உடல், இது நீங்கள் எடுத்துடலாம். 71 கொஸ்டின். பறவை. பறவைனா என்னது? ஒன்று நல்லா தெரியும், கடல்னு தெரியும். இங்கேயும் கடல் இருக்குது, இங்கேயும் கடல் இருக்குது. ஆளினாலும் கடல், அப்போ அதுவும் சரி தான். அப்போது வந்து பார்த்தோன்னா இன்னொரு இது ஆன்சர் என்னன்னு பார்க்கணும். இசையா வராது, நாணமா வராது, இங்கேயும் இசை வராது. அப்போது வேலம்னா யானை, அதுவும் வராது. அப்போது வந்து ஊர், பறவைன்னு ஒரு ஊர் இருக்கலாமா? அந்த பறவை முனியம்மா அப்படிலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். ஏன்னா அவங்க ஊர் பேரை வச்சு அது அடைமொழியாக வந்திருக்கும். பறவைன்னு ஒரு ஊர் இருக்குது. சரிங்களா? அது இல்லாமல் அந்த அடைமொழியினால தான் அவங்களுக்கு அந்த பேரே வந்தது பறவை. அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நம்ம ஐவகை நிலத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஊர் பேர்லாம் உண்டுல, அதேமாரியில் ஒரு ஊர் தான் அந்த பறவைன்னு ஒரு ஊர். ஏன்னா அது நெய்தல் நிலத்தில் இருக்க ஒரு ஊர் தான். சரிங்களா? அதனால் அதுதான் ஆன்சர் சரியானது. அதை வச்சு நீங்கள் எடுக்கலாம். ஆப்ஷன் பேர் ரிமூவ் பண்ணி பார்க்கணும். ஏன் ப்ரீவியஸ் வச்சு பார்க்கணும்? இதுக்கு தான் பார்க்கணும். ஒருமை பன்மை பிழை உள்ள இது கேட்டிருக்காங்க. இப்போ காட்டில் மாடுகள் மேய்ந்தன, பன்மை இங்கே பன்மை கரெக்டு. சோலையில் மான், ஒருமை இங்கே ஒருமை கரெக்டு.
ஓர் அணில் மரத்தில் தாவி ஓடின. அப்போ அணில் என்பது ஒருமை, ஓடின என்பது பன்மை. அப்போ வந்து பார்த்தா தவறாக இருக்குது என்னது, சி தான் தவறாக இருக்குது. பூ என்பது ஒருமை, மலர்ந்தது என்பது ஒருமை. சரிங்களா, அப்போ ஆன்சர் சி, ஒருமை பன்மை. சரிங்களா, 73 கொஸ்டின் கேட்குங்க. பெண்கள் என்பது பன்மை. புரிகின்றாள் அப்படின்னா வந்து பார்த்தா அது ஒருமை ஆயிரும். புரிகின்றன, எல்லா துறையிலும் வந்து என்னது, பணிகள் புரிகின்றன அப்படின்னாலும் அது இதாயிரும். புரிகின்றதுனாலும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஒருமையாயிரும். அப்போ பணி புரிகின்றனர், பெண்கள் எல்லாத்துலேயும் பணி புரிகின்றனர் அப்படின்னா தான் இங்கே பன்மையாக இருக்கு. சரிங்களா, அதை பாருங்க, ஒரு ஓர், கீழ்காண் தொடரில் ஒரு ஓர். அப்போ நான் என்னது பாருங்க, ஒரு அஃது எது ஒரு உயிரெழுத்து முன்னாடி வரணும். சரிங்களா, அஃது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா என்னது, ஒரு இங்கே பாருங்க, அஃது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரெழுத்து முன்னாடி வருது. அதை ஒரு எங்கே வரணும், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெய்யெழுத்து முன்னாடி வரணும். கரெக்டாக ஒரு மெய்யெழுத்து முன்னாடி வருது. அப்போது வந்து பார்த்தா ஆன்சர் இதுதான் சரியான ஆன்சராக இருக்குது. இங்கே வந்து பாருங்களேன், அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிர்மெழுத்து முன்னாடி வருதா, வரல. அப்போ பாருங்கள், இங்கே ஒரு அது ஒரு உயிரெழுத்து, அது வந்து ஒரு உயிரெழுத்து முன்னாடி வருதா, வரல. இதுவும் வரல. அப்போ அதுதான் ஆன்சர் சரியாக இருக்குது. சரியான காலத்தை தேர்ந்தெடு. பாருங்க, சென்றான், செல்வான், கடந்து செல்கிறான், கடந்து செல்ல செய்வான். சரியான காலம் அப்படின்னு தான் கேட்டிருக்காங்க. கடந்து சென்றான் அப்படின்னா என்ன எடுத்துட்டு அது இறந்த காலம். சரியாக தான் இருக்குது. ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ தான். ஆனால் ஏன் பிலாம் வரலன்னு பார்ப்போம். இப்போ இவ்வு நான் சொல்லியிருக்கேன். இப்போ இவ்வு வந்தேன்னா என்னது, எதிர்காலம்னு இருக்கேன். அப்போ பாருங்கள், இவ்வு வந்திருக்கு, இவ் ப்ளஸ் ஆன். அப்போ என்னது, இது நிகழ்காலம் கிடையாது, எதிர்காலம் வரணும். சரிங்களா, செல்கிறான், கின்று வந்தாலும் என்னது, அது நிகழ்காலம் சொல்லியிருக்கேன், இறந்த காலம் கொடுத்துருக்கேன், தப்பு. செய்வான், இவ் வந்தாலும் என்னது, எதிர்காலம், அது நிகழ்காலம் கிடையாது, இது எதிர்காலம் வரணும். அப்போ அதுவும் தவறு. ஆன்சர் ஏ, அடைப்புக்குள்ளே சொல்லுது. அப்போ பாருங்கள், இயற்கையை வந்து எங்கே நீங்கள் எதுவும் சேர்த்தா சரியாக வரும் பாருங்கள். நாம் இயற்கை உரங்களை தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும். அப்போ ஆன்சர் சரியான ஆன்சர் ஏ. பசு, சொற்கள் இணைத்து புதிய சொல், ஒளிமரப்பில் பசு என்ன செய்யும், கதருமா கத்துமா, பசு வந்து கதரும். சரிங்களா, யானை என்ன செய்யும், பிளிரும். அடுத்த பாருங்கள், 79 கோ, ஒரு பொருள் தரும் இரு சொல்கள். கோன்னா வந்து ரெண்டு பொருளை தரும், வேறு வேறு பொருள் தரும். சரிங்களா, அப்போது வந்து தான் ஆ பசு ரெண்டும் கரெக்டு தான், ரெண்டுமே ஒரே பொருள் தான். ஆனாலும் ஒன்று தான், பசுனாலும் ஒன்று தான். அப்போ இது கிடையாது, ரெண்டு பொருள் வேறு வேறு பொருள் தரணும். சரிங்களா, சரிங்களா. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆனாலும் பசுனாலும் ஒன்று தான். ஆனால் வந்து கோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பொருள் கிடையாது. கோன்னா என்னது, வேந்தன் இல்லை அரசன், இதுதான் சரியானது. சரிங்களா, அப்போ போரில் பயன்படுத்தியது என்னது, வாள். எந்த வாள் வரணும், இந்த வாள் தான் வரணும். இது வந்து பார்த்தீங்கன்னா மிருகத்துக்கு இருக்க வாள். சரிங்களா, அப்போ கண்ணனை வெள்ளை அடித்து சென்றது. சரிங்களா, கண்ணனை வந்து வெள்ளம் அடித்து சென்றது. வெள்ளம், இந்த வெள்ளம் தான் நீர்நிலையில். சரிங்களா, இந்த வெள்ளம் ஸ்வீட். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அது. அதை பாருங்கள், ஒளி வேறுபாடில் ஒரு கொஸ்டின் எடுங்க. கலை, மூங்கில்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ 4. இந்த இலை, இந்த இலைன்னா நூல் இலை. சரிங்களா, இலை. சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த இலைனா வந்து பார்த்தீங்கன்னா செடியின் இலை. அப்போ இந்த இலைனா மெலிந்து போதல். அப்போ ஆன்சர் என்ன வரும், 3, 1, 2, 4. ஆன்சர் பி. சரிங்களா, 83 விஷயம் பாருங்கள். தப்பாட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கு ஏற்ப பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ளதுன்னு விடை கேட்ட வேணாம். எந்த ஆட்டம் நிகழ்த்தப்படும் சூழலுக்கு ஏற்ப பல்வேறு ஆட்டக்கூறுகளை கொண்டுள்ளது அப்படின்னு கேள்வி கேட்கலாமா, மற்றெல்லாம் கேள்வி கேட்க சரியான ஆன்சர் கிடையாது. 83. டெம்பஸ்ட். 84 பாருங்கள், டெம்பஸ்ட் பெருங்காற்று. சூப்பர், எல்லாம் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டாங்க. சரியான ஊர்பின் மருவு. சரிங்களா, உதகமண்டலத்துக்கு என்னது உதவி கிடையாது, உதகைன்னு வரணும். திருநெல்வேலிக்கு நெல்லை, இதுதான் கரெக்டாக இருக்குது. சரி, கோயம்புத்தூருக்கு கோவைன்னு வரணும். சைதாப்பேட்டைக்கு சைதேன்னு வரணும். சரிங்களா, விழலுக்கு ஏற்ற நீர் போல் ஓமை தொடல் கேட்டுக்கோங்க, பயனற்ற செயல் தான். சரிங்களா, விழலுக்கு ஏற்ற நீர் போல். அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா செய்வினை தொடர் கேட்டுங்க. குமுதா பாடி மகிழ்ந்தாள், இதுதான் செய்வினை தொடர். குமுதாவால் பாடப்பட்ட செயற்பாட்டு, மகிழ்வித்தால் பிறவினை. ஸோ செய்வினை சரியானது பி. சரிங்களா, பெரு, பேர் சொல்லின் தொல்பேருக்காரங்க. பெறுதல், பெற்ற. சரிங்களா, பெயரச்சம், பெற்று வினையச்சம், பெற்றவன் வினையாளன் பெயர். தூக்கி கொண்டு, இயல்பெனும் விதிநின்ற உயிர்முன் கஸ்தவும், அந்த விதிப்படி வந்து தூக்கி ப்ளஸ் இக்கு வந்துடும். ஸோ தூக்கி கொண்டுன்னு வரணும். சரிங்களா, எரிந்தான் என்பதும் வேர் சொல். 90 ஆன்சர் சொல்லுங்கள், எரி. வேர் சொல்லின் வினையாளன் பேர் கேட்டுங்க. பெரு கொஞ்சம் பொறு. சரிங்களா, பொருன்னா என்னது, அதோட வேர்ச்சொல்லோட இது. அப்போ என்ன ஆச்சுன்னா, அப்போ பாருங்க வினையாளர் பேர் பொறுத்தவர். சரிங்களா, இதேமாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்தோர், கொடுத்தவர் அப்படின்னு வந்து ஒரு இதில் வரும்.
அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா ஒரு வினையாளன் பேர் 2 இதில் ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தோர் கொடுத்துருப்பான், ஒரு இதில் கொடுத்தவர் கொடுத்துருப்பான். ஆனால் அதுக்கு சரியான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்தோர் தான் வினையாளன் பேராக வரணும். சரிங்களா? அது அந்த புக்கில் இருக்கும். அது அந்த கொஸ்டின் வரல பார்த்துக்கலாம். 97 கொஸ்டின் ஆங்கில சொல்லுக்கு நேரம் தமிழ் சொல். சரிங்களா? காலிங் பெல். காலிங் பெல்னால என்னது? அழைப்பு மணி. 93 விழித்தெழும். விழித்தெழும்னா என்னது? ஒரு வன்தொடர் குட்டிலோகரம். வன்தொடர் குட்டிலோகத்தை வந்து பார்த்தீங்கன்னா தூவ பிரிச்சிங்கன்னா இத்து ப்ளஸ் உயிரின் உட்கொள் மீவிட்டு ஓடுது. அத்த நிலைமுள்ள இத்தும் வருமுள்ள ஏயும் இருக்குது. இத்து ப்ளஸ் ஏ என்னாச்சு? தேயே ஆகுனுச்சு. என்னதாகவும் உடல்மை விருந்தொன்று விழித்தெழும் ஆச்சு. ஆன்சர் பி. அதை பாருங்கள். நெற்கதிர்கள். இரு வினைகள் பொருள் வேறுபாடு கிடைங்க. நெற்கதிர்கள் விளைந்த நிலத்தில் கரும்புகள் விளைவித்தனர். அப்போ ஆன்சர் 94 சி. அதை பாருங்கள். சரியான தொடர் தேர்ந்தெடுக்காங்க. இது இருவினைகளின் வேறுபாடு அந்த கொஸ்டின் தான். சரிங்களா? அதாவது சேர்ந்து சேர்த்து எங்கே வரணும் இதெல்லாம் நீங்கள் ரீட் பண்ணாலே ஈஸியாக எடுத்துடலாம். சரிங்களா? இதுதான் ஓல்டு கொஸ்டின் நிறைய பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கில் வளர்ந்துடும். சரிங்களா? சுற்றாத சேர்ந்து வாழ்ந்தனர். சரிங்களா? சேர்ந்து சேர்ந்து சேர்த்துன்னு இருக்குது, கிடையாது. சேர்ந்து சேர்த்து இதுவும் கிடையாது. அப்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏ வரணும், இல்லைன்னா சி வரணும். வாழ்ந்தனர். பிரிந்திருந்த கணவனை மனைவி சேர்த்து, இங்கே சேர்த்து வந்திருக்கு, இங்கே சேர்ந்துன்னு வந்திருக்கு. அப்போ இதுவும் கிடையாது. அப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னது? ஏ தான் சரியான ஆன்சர். சரிங்களா? ஏ தான் சரியான ஆன்சராக இருக்குது. அதை பாருங்கள். மாறு மாற்றுன்னு இருக்குது. சரிங்களா? மறைமலடிகள் அனைவரும் தூய தமிழில் எழுது மாற்று. சரிங்களா? மாற்றுன்னு இருக்குது, தப்பு. சரிங்களா? மாற்று தப்பு. அப்போ பாருங்கள். எழுதுமாறு எழுதுமாறு. அது பாருங்கள். மாறினார் மாற்றினார் இருக்குது. எழுதுமாறு வழிகாட்டி மாறினார் இல்லை மாற்றினார் தானே நீங்கள் சொல்லணும். மாறினார்னு எப்படி சொல்ல முடியும்? அதாவது பார்த்தா எழுதுமாறு மாற்றினார். அப்போ ஆன்சர் வந்து பார்த்தா சி. ஈஸியாக எடுக்கலாம். சரிங்களா? 97 கொஸ்டின் அகர வரிசை. அகர வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இப்போ இந்த அகர வரிசை பாருங்கள். ஊ 2 வந்திருக்கு. அதை ஊ வரணும். சரி, ரைட்டு. அதை பாருங்கள். இக்கு இங்கு இச்சு இஞ்சி இத்து இன்னு இத்து இந்து. அதை இந்துக்கு அப்புறம் தான் ரூ வரணும். அப்போது இது கரெக்டாக இருக்குது. அடுத்த பாருங்களேன். இங்கே பாருங்களேன். இந்த ரெண்டுத்துக்கும் இன்னுக்கு அப்புறம் தான் இல் வரிசை வரும். சரிங்களா? இந்த இன்னு வரிசை முடிஞ்சிட்டு அடுத்தலாம் வந்து பார்த்தீங்கன்னா இல் வரிசையில் லீ வரணும். இங்கே வரும். ஸோ இதுக்கு அப்புறம் தான் இது வரணும். அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டுமே தப்பாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் இதுதான் இப்போதைக்கு ஆன்சரில் எடுக்கலாம். இந்த கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் இப்போதைக்கு இந்த ஆப்ஷன் தான் சரியான ஆப்ஷன், ஏ தான். ஆனால் இந்த ஆப்ஷனுமே தவறானதான் வச்சுருக்காங்க. இப்படி தான் நிறைய கொஸ்டின் கால்மார்க் பண்ணி வச்சுருக்காங்க. இருந்தாலும் இந்த ஆன்சர் தான் நீங்கள் எடுக்கணும். ஆனால் வந்து பார்த்தா ஆன்சர் நம்ம அப்பீல் பண்ணி கரெக்டாக கேட்கலாம். சரிங்களா? அகரவரிசை எல்லாமே உயிர் எழுத்துல இதை கொடுத்துருங்க. உ ஓ அப்படின்னு சொல்லலாமா, இல்லைன்னா ஆ ஆ உ ஓ அதுதான் சரியாக வரும். சரிங்களா? ஏன்னா உயிரெழுத்துலேயே தான் வச்சுருக்கேங்க. அகரவரிசையில் ஃபஸ்ட்டு பாருங்களேன். ஆளாத ஆ வரும். சரிங்களா? இது வராது. ஆ வரணும். அடுத்தலாம் பாருங்கள். மா வரிசை தான் கொடுத்துருக்காங்க. மா மீ வா அதை வச்சு எடுத்துடலாம். ஆன்சர் சி. திணை வலு. திணை வலுன்னு என்னது? குற்றம். அப்போது வந்து பார்த்தீங்கன்னா குற்றமாக இருக்குது எது பாருங்கள். வளானா சரியாக இருக்குது. சரிங்களா? அப்போ வலு குற்றம். அப்போ பாருங்கள். செலியன் வருவார். செலியன் வந்ததுன்னா சொல்ல முடியும். செலியன் வந்தான்னு சொல்லலாம். சரிங்களா? செலியன் வந்தான்னு கேட்டு வந்தார் அப்படின்னு கூட சொல்லலாம். வருவார் கூட சொல்லலாம். ஆனால் வந்தது என்பது ஒரு தவறானது. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அக்னி ஆயிரும், குற்றமாயிரும். திணையை வந்து உயர்திணையும் அக்னியும் மாற்றி குழப்பது வலுவாயிருது. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஏ. எத்தனை மார்க் கரெக்டாக பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நெக்ஸ்ட் ஈவினிங் நான் 5 மணிக்கு வச்சுருக்கேன். டவுன்லோட் பண்ணிக்கிறேங்க. சரிங்களா? அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். எத்தனை மார்க் கொஸ்டின் கரெக்டாக போட்டிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? 100க்கு எத்தனை கொஸ்டின் கமெண்ட் பண்ணிங்கன்னு போட்டிங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? நன்றி, வணக்கம். தேங்க்யூப்பா.